ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 18 வயது முதல் மேக்ஸிமம் 57 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் ஒன்று தான். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரிலாம் கிடையாது. ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி, எல்லா கேட்டகரியும் ஒன்று தான். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். ஆட்களை முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தபால் மூலிமாவோ அல்லது நேரிலேயோ சப்மிட் பண்ணலாம். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 10 ஆகஸ்ட் 2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முழுசாக உங்களுக்கு 8 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்டட் தான். ஒரு சூப்பரான வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடையாது, சாம்பிள் நோட்டிஃபிகேஷன் தான். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோடு தான் சென்ட் பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னு நீங்கள் ஓனாக உங்களுடைய பயோடேட்டா வச்சு அனுப்பிச்சாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை, சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துனே மேலே நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயரை தமிழில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது ஆங்கிலத்தில் மென்ஷன் பண்ணணும். ரெண்டையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது உங்களுடைய தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர். கல்யாணான பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவாளரும் அப்பா பேர் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், DD/MM/YYYங்கிற அந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர், ப்ரைமரி நம்பர், 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த அதுக்கு அடுத்தது முழு முகவரி, உங்களுடைய நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் என்ன, உங்களுடைய பெயர், அப்பா பெயர், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட சான்றிதழ் அங்கே மேலே அந்த பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷத்தில் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க, அதுக்கான அந்த இயர் என்ன ரெண்டுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த மாதம் எந்த இயர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 12th சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. மேலே அதுக்கான சீரியல் நம்பர் மற்றும் அதை எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உயர்கல்வி தகுதி இதெல்லாமே அவங்க கேட்கல. அவங்க வேறு விஷயம் தான் கேட்டிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறப்ப பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கிறது இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்டம் அல்லது பட்டாயம் சான்றிதழ் எண். ஓகேங்களா? உங்களுடைய டாக்குமெண்ட், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க கேட்டுக்கிறது தான். எனி டிகிரி படித்தாலும் அப்ளை பண்ணலாம். பிஎட் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு. ஸோ அதில் நீங்கள் டிகிரின்னு போட்டு அதுக்கான எண் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கமா போட்டு பிஎட் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான எண் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் டிஇடி, டிஆர்பி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி அவங்க கேட்கல. மேபி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத நாங்கள் அப்ளை பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லைன்னா இதை விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கோங்க. எங்கே ஒர்க் பண்ணீங்க அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இடம் மற்றும் நாள், உங்கள் ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்படிக்குன்னு போட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுப்பாங்க. அவ்வளோதான். இந்த சாம்பிள் அப்ளிகேஷன் தான் இது. அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது. நீங்கள் பயோடேட்டா வச்சு அனுப்பிச்சாலும் சரி,
அப்படி இல்லைன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா எங்கே அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளியில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? மேல்நிலைப் பள்ளியில் வேலைவாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர், காப்பாளர் மற்றும் உடல் கல்வி ஆசிரியர்னு ஒரு 3 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த பட்டதாரி ஆசிரியருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டதாரி ஆசிரியருக்கு இந்த தனியாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ், கணிதம் மற்றும் சமூக அறிவியல் இந்த 3 இதுகளுக்கும் கீழே நீங்கள் அதாவது கிராஜுவேட் நீங்கள் தமிழ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை சோசியல் சயின்ஸ் இதுக்கு ரிலவெண்ட்டாக படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎட் படிச்சிருக்கணும் இந்த வேலை வாய்ப்புக்கு. அதாவது கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன இதே இதில் முடிச்சிருக்கணும். கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா காப்பாளருக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அது எனி டிகிரி படிச்சிருந்தாலும் போதும், நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கல்வியலில் பட்டப்படியும் அதாவது பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி வித் பிஎட் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதாவது என்ன வேலை வாய்ப்புக்குன்னா காப்பாளருக்கு. அதுக்கு அடுத்தது உடற்கல்வி ஆசிரியர். சரிங்களா? அதாவது பிடி மாஸ்டர். அதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் யூஜி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் டிஇடி கேட்டிருக்காங்க. இது என்னென்னா இதில் நீங்கள் ஏதாவது பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டிஇடி இல்லாமல் நான் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டியனுக்கு மட்டும் 12,000 ரூபாய், மிச்சம் இருக்க அந்த ட்ரெயின்ட் கிராஜுவேட் டீச்சர் மற்றும் பிடி டீச்சர் இந்த 2 பேர்த்துக்கும் 15,000 ரூபாயும், கார்டியனுக்கு 12,000 ரூபாயும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி பார்த்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், பிஎட்டுக்கு வைங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 10 ஆகஸ்ட் 2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட ஆட்சியர் கூடுதல் வளாகம், ஃபிங்கர் போஸ்ட், உதகை 643006 என்ற முகவரிக்கு விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம காமிச்ச அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பயோடேட்டா யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு நீங்கள் தபால் மூலியமாவோ இல்லை நேரிலோ எப்படி வேணாலும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஆப்ஷன்ஸும் அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சப்மிட் பண்ணுறவங்க சப்மிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.